உங்களால் தமிழர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? நாடாளுமன்றத்தில் பகிரங்க கேள்வி. முகக்கவசங்களுக்கு புதிய விலை அறிவிப்பு. கண்டிக்கு காத்திருக்கும் ஆபத்து, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கடன் பொறைக்குள் ஸ்ரீலங்கா எவ்வாறு அபிவிருத்தி சாத்தியமாகும்? சம்பந்தன் சீட்டு. சாதாரண மக்களுக்கு எந்த நன்மையும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இல்லை. ஹபீர் ஹாசிம் குற்றச்சாட்டு. வான்படையின் இடைவிடாத தாக்குதல், 10 பேர் பலி. கொரோனாவில் குணமடைந்து PCR செய்யாமல் வீடு திரும்பியவருக்கு மீண்டும் தொற்று. பச்சை மீனை உட்கொண்டு காட்டிய முன்னாள் அமைச்சர் கடுமையாக எச்சரித்துள்ள ஹரித் அலுத்கே. இலங்கையில் இயங்கும் 6 இஸ்லாமிய அமைப்புகள். கொரோனாவுடன் 3 ஆண்டுகள் வாழ நேரிடும், நாட்டை மூட முடியாத சுகாதார அமைச்சு திட்டவட்டம். நல்லாட்சி அரசில் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு சாதகமான விடயத்தை முடிந்தால் கோருமாறு அமைச்சர் ரோகித அபே குணவர்த்தன நேற்று நாடாளுமன்றத்தில் பகிரங்க கேள்வி எழுப்பினார். நல்லாட்சி அரசை ஆட்சிக்கு கொண்டுவர தமிழ் மக்கள் பெருமளவில் பங்களித்தாலும் அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்று அவர் கேள்வி எழுப்பினார். வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இதன்போது தொடர்ந்து பேசிய அவர், COVID-19, யுத்தம், எரிபொருள் பிரச்சினை எதுவுமின்றிதான் 2015 நாட்டின் நல்லாட்சி அரசுக்கு மஹிந்த ராஜபக்ச கையளித்தார். ஆனால் ஆகஸ்டில் நடந்த தேர்தலில் 104 MPக்கள் தான் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச 3/2 பெரும்பான்மை பலத்துடன் தேர்தலை வென்றார். அப்படியானால் யார் ஃபெயில், நாமா அவர்களா? இன்னும் சில ஆண்டுகளுக்கு உலகில் முன்னேற்றகரமான நாடாக எமது நாடு அபிவிருத்தி காணும். 1000 ரூபாய் சம்பள உயர்வு குறித்து வேலுக்குமார் பேசினார். 2015 தேர்தலில் தமிழ் மக்கள் 80 தொடக்கம் 90% சில பகுதிகளில் அதையும் விட அதிக வாக்குகள் அளிக்கப்பட்டன. நல்லாட்சி அரசினால் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு சலுகையை கூற முடியுமா? 5 வருடத்தில் என்ன கிடைத்தது? நல்லாட்சியை உருவாக்க பங்களித்ததால் என்ன கிடைத்தது என்று காட்டுங்கள். ஒரு தொழிலாவது வழங்கப்பட்டதா? தமிழ் மக்களுக்கு நாம் செய்த அபிவிருத்தியை ஒரு பக்கம் வைத்தாலும் பாடசாலை செல்லும் மாணவர்களின் களத்தில் இடப்பட்ட சைனட் குப்பியை அகற்றியது யார்? யுத்த அச்சமின்றி நிம்மதியாக வாழும் சூழலை யார் ஏற்படுத்தினார்கள் என அவர் கேள்வி எழுப்பினார். முகக்கவசங்களுக்கு புதிய விலை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஔடத உற்பத்தி ராஜாங்க அமைச்சர் சந்தன் ஜெயசுமனவுக்கு இறக்குமதியாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் சத்திர சிகிச்சையின் போது பயன்படுத்தப்பட்ட முகக்கவசங்கள் 15 ரூபாவுக்கும் N95 ரக முகக்கவசங்கள் 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்ய இறக்குமதியாளர்கள் இணங்கியுள்ளனர். இதேவேளை இலங்கையில் கொரோனா தொற்றின் 2ஆம் அலை வேகமாக பரவி வருகின்றது. இதனால் முகக்கவசம் அணிவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்று மாத்திரம் நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 325 ஆகும் என ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். அத்துடன் இதுவரை காலம் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 18,308 உயர்ந்துள்ளது. அதில் 5,652 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விக்டோரியா நீர்த்தேக்க பகுதியில் பாரியளவு சுண்ணாம்பு குவாரி அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே உடனடியாக நிறுத்தாவிட்டால் எதிர்காலத்தில் ஏற்படும் நில அதிர்வுகளினால் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை மூத்த பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். விக்டோரியா நீர்த்தேக்க பகுதியில் சுமார் 75% நிலம் சுண்ணாம்பு கற்களால் சூழப்பட்டதென பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். காலப்போக்கில் இந்த சுண்ணாம்பு அடுக்குகள் சிதைந்து துளைகளை உருவாக்கும். மேலும் மேற்பரப்பில் அழுத்தம் ஏற்படும் போது பாறை அடுக்குகள் வளைந்து அதிர்வு நிலைமைகளை ஏற்படுத்தும். இந்த விடயங்கள் தொடர்பில் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். நீர்த்தேக்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சுண்ணாம்பு சுரக்கத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த பிரதேசத்தின் சில பகுதிகளில் 80 முதல் 90 அடி ஆழத்தில் சுண்ணாம்புக்கல் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றன. இதனால் பூமியின் உட்புறத்தில் அதிக துளை உருவாகுகின்றன. இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் எதிர்வரும் காலங்களில் இந்த பிரதேசத்தில் பாரிய நில அதிர்வு ஏற்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை ஏமாற்றும் மிக மோசமான வரவு செலவு திட்டத்தையே ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமையிலான அரசு முன்வைத்துள்ளது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் கடுமையாக சாடியுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 2021ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், இந்த வரவு செலவு திட்டம் நாட்டையும் மக்களையும் மேலும் கடன் பொறிக்குள் சிக்க வைத்துள்ளது.
ஏற்கனவே நாடு பாரிய கடன் பொறிக்குள் அகப்பட்டு சர்வதேசத்திடம் தொடர்ந்தும் கையேந்தும் நிலை உள்ளது. இந்த நிலையில் மிக மோசமான வரவு செலவு திட்டத்தை அரசு தயாரித்துள்ளது. நாடு கடன் பொறியில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது அபிவிருத்தி எப்படி சாத்தியமாகும்? இது நாட்டு மக்களை ஏமாற்றும் மிக மோசமான வரவு செலவு திட்டம் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. இதனூடாக தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் மீது மீண்டும் சுமைகளை அரசு ஏற்றியுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தை நாம் ஆதரிக்க மாட்டோம், நிச்சயம் எதிர்த்தே வாக்களிப்போம் என்றார். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் புதிய தனவந்தர்களுக்கு லாபம் ஈட்டிக் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலம் பூர்த்தியாகியுள்ளது. இந்த நிலையில் வருட இறுதியிலே வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளனர். எதிர்வரும் வருடத்திற்காக இவர்களால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் அவர்களது சகாக்களுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் கல்விமான்கள் என கூறிக்கொள்ளும் புதிய தனவந்தர்களுக்கும் பயனை பெற்றுக் கொடுக்கும் வகையிலேயே அதனை தயாரித்துள்ளது. இதில் கொரோனா வைரஸ் பரவலினால் பாதிக்கப்பட்டுள்ள சாதாரண மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் இந்த செயற்திட்டங்களும் உள்ளடக்கப்படவில்லை. தற்போது வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரத்தை முன்னேற்றுவது தொடர்பில் இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. கொரோனா வைரஸ் பரவல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஏனைய உலக நாடுகள் எந்தவொரு செயற்திட்டத்தை ஆரம்பிக்கும் போதும் இந்த வைரஸ் பரவல் தொடர்பில் கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு தங்களது திட்டங்களை தயாரிக்கும். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் வைரஸ் பரவல் தொடர்பில் ஒரே ஒரு பந்தியில் மாத்திரமே கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வருவது தொடர்பிலும் நாட்டில் உள்ள உழைக்கும் மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் வகையில் எந்தவொரு வேலை திட்டத்தையும் இவர்கள் அதில் முன்வைக்கவில்லை என்றார். சிரியா மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகின்றது. மேலும் இரு நாட்டு எல்லைப் பகுதியில் ஈரான் நாட்டின் ஆதரவு பெற்ற சிரிய கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஈரான் புரட்சி படை பிரிவினர் பலர் பதுங்கியுள்ளனர். இவர்கள் சிரியாவில் இருந்தவாறு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இவர்களை அழிக்க இஸ்ரேல் ராணுவம் சிரியாவில் அவ்வப்போது விமானப்படை தாக்குதலை நடத்துவதுண்டு. இதற்கிடையே இஸ்ரேலின் கோலன் பகுதியில் ராணுவ நிலைக்கருகே வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது இஸ்ரேல் ராணுவத்தை தாக்க திட்டமிட்டு வைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த வெடிகுண்டுகளை சிரியாவில் உள்ள ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்களால் வைக்கப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து எல்லையோரம் அமைந்துள்ள சிரியாவின் ராணுவ நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் நேரடி அதிரடி வான்வழி தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 சிரிய ராணுவ வீரர்கள், ஈரான் புரட்சிப்படையினர், ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் என மொத்தமாக 10 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹொரண சுகாதார வைத்திய அத்தியட்சர் பிரிவில் 8 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 வெளிநாட்டில் இருந்து வந்த நபருக்கும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது. வெளிநாட்டில் இருந்து வந்த நபர் கடந்த மாதம் 13ஆம் தேதி இலங்கை வந்துள்ளார். பின்னர் தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். கடந்த மாதம் 25ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்றியமை உறுதியாகியது. பின்னர் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு 14 நாட்களுக்கு பின்னர் PCR பரிசோதனையின்றி வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். 14 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அவருக்கு மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளதாக உறுதியாகியுள்ளது. சமைக்காமல் பச்சை மீனை உட்கொள்வது நல்லதென கூறி சிலர் தவறான செய்தியை பரப்பி வருகின்றார்கள் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் ஹரித அலுத்கே இதனை தெரிவித்துள்ளார். நன்கு சமைத்த மீன்களை உட்கொள்வதன் மூலம் கொரோனா தொற்று பரவாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மீன்களின் தோலில் உள்ள பாக்டீரியா மற்றும் நுண்ணுயிர்கள் செரிமான அமைப்பை கடுமையாக சேதப்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மீன் உட்கொள்ள வேண்டுமானால் மீன்களை கழுவி சுத்தம் செய்து சமைத்து உண்ணுமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை கொரோனா தொற்று அச்சத்தால் மீனை வாங்குவதற்கு மக்கள் அச்சம் கொள்ளும் நிலையில் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் திலீப் வெத ஆராய்ச்சி மக்கள் மீன் சாப்பிட வேண்டும் என அண்மையில் வலியுறுத்தினார். ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டதுடன் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் பச்சை மீனை உட்கொண்டு காண்பித்தார். இவ்வாறான நிலையிலேயே அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நன்கு சமைத்த மீன்களை உட்கொள்வதன் மூலம் கொரோனா தொற்று பரவாது என்று தெரிவித்துள்ளது.
இலங்கையில் 6 இஸ்லாமிய அமைப்புகள் இயங்கி வருவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பாகிஸ்தானில் இருந்து 600 அடிப்படைவாத மத போக்காளர்களை இலங்கைக்கு அழைத்து வந்த சம்பவத்துடன் பிரபல முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது என சிங்கள இணையதளம் ஒன்று தெரிவித்துள்ளது. அடிப்படைவாத முஸ்லிம் அமைப்புகளுடன் தொடர்புகளை வைத்துள்ள முஸ்லிம் அரசியல்வாதிகள் தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் கண்காணிப்புகளை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சம்பந்தமான சிலோன் தௌஹீத் ஜமாத் அமைப்பு அண்மையில் பொய்யான அறிக்கையை வெளியிட்டதே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதான முன்னணி முஸ்லிம் அரசியல்வாதிகள் 5 பேர் அடிப்படைவாத அமைப்புகளுடன் தொடர்புகளை கொண்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்திருந்த போதிலும் விசாரணைகளை ஆரம்பிக்க அனுமதி கிடைக்கவில்லை எனவும் அந்த சிங்கள இணையதளம் குறிப்பிட்டுள்ளது. கொரோனா வைரசுடன் இன்னும் 3 ஆண்டுகள் வாழ நேரிடும் என்பதால் நாட்டை முடக்க முடியாது என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் சம்பந்தமாக இந்த நாடும் இதற்கு முன்னர் எடுத்த தீர்மானங்களை தற்போது எடுப்பதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகில் அவரும் அறியாத வைரஸ் சம்பந்தமாக ஆரம்ப சந்தர்ப்பத்தில் கையாண்ட நடவடிக்கைகளை தற்போது கையாளப்படுவதில்லை எனவும் பவித்ரா வன்னியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேச விதானகே நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே சுகாதார அமைச்சர் இதனை கூறியுள்ளார்.